ரைட் நவ் நான் எங்க வேணாலும் என்னோட அட்டென்ஷனை கொடுக்கலாம். மேபி நான் வந்து என்னோட போனை போய் பார்க்கலாம், அங்க சோசியல் மீடியா பார்க்கலாம். மேபி நான் வந்து என் புக் எடுத்து வாசிக்கலாம். மேபி நான் வந்து ஏதாவது ஒரு என்டர்டைனிங்கான மூவியை பார்க்கலாம். அது எல்லாமே சிலது நம்மளை சிரிக்க வைக்கும், சிலது நம்மளை திங்க் பண்ண வைக்கும், சிலது வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒவ்வொன்று அட்டென்ஷன் கொடுக்கறதுனால கிடைக்குது. எப்படி நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புல வந்து சேருதோ, அதே மாதிரி நம்ம என்ன மைண்ட்ல கொடுக்குறோமோ அதுதான் நம்ம தாட்ஸா மாறுது. தாட்ஸ் தான் ஆக்ஷனா மாறுது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கிலீஷ்ல யுவர் சோல் இஸ் டைட் பை யுவர் கலர் ஆஃப் யுவர் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வாழ்க்கை மாறும். அப்போ லைக் என்ன நம்ம இப்போ கெட்டதே பார்த்து கெட்டதே கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம கெட்ட வழியில தான் போவோம். நம்ம நல்லதே பார்த்து நல்லதே படிச்சு நல்லதே இருந்தோம்னா நம்ம ஆக்ஷன்ஸும் நம்ம ஹேபிட்ஸும் மாறும். அண்ட் நம்ம 4 பேர் கூட பழகிறவங்களை பற்றி தான் நம்ம இருப்போம்னு சொல்லுவாங்க தெரியும். அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அவங்க கொடுக்குற ஹேபிட்ஸ், அவங்க கொடுக்குற ஒரு கெட்ட பழக்கம் எல்லாமே நம்மளும் வந்து சேரும். அண்ட் அந்த 4 பேரை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி நம்ம வந்து இந்த 4 பேரை செலக்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த அட்டென்ஷனையும் கரெக்டா கொடுக்கணும். எப்படி ஒரு குட் இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குறோமோ இல்லை பேட் இன்ஃபர்மேஷன் வாங்குறோமோ, இட்ஸ் நாட் ஓன்லி நம்ம சரௌண்டிங்ல, நம்ம ஃபோன்லேயுமே நம்ம இன்ஃபர்மேஷன், நம்ம சோஷியல் மீடியா ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து பேட் இன்ஃபர்மேஷன் வரும். கண்டிப்பா சோஷியல் மீடியா டாக்ஸிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இருக்கு. ஐ எம் நாட் இன் சோஷியல் மீடியா. எதனால தான் எனக்கு நிறைய இருந்துச்சு சோஷியல் மீடியால, இப்போ இல்லை. ஸ்டாலினி போட்டு என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் ட்ரைங் டு செல்லிங் த ஆட்ஸ். நம்மள்கிட்ட ஆட்ஸ் தான் எப்போவுமே நம்ம அட்டென்ஷனை டைமை வாங்க போகிறாங்க. அதனால எப்போ நம்ம ஆட்ஸை பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராடக்டை வாங்கிடுவோம். அதனால தான் ஆட்ஸ் வருது. இட்ஸ் நாட் ஓன்லி ஆட்ஸ். அண்ட் நம்ம இன்ஃபர்மேஷனுமே எப்படி இருக்குன்னா அது ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்கு. அது சோஷியல் மீடியாவில் உள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து சோஷியல் மீடியாவை ட்விட் பண்ணேன். ஸோ நல்லா தான் இருக்கு. இட்ஸ் நாட் டைம் வேஸ்டிங் ரைட் நவ். அண்ட் எனக்கு என்னன்னா சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, நியூஸுமே நம்ம வந்து இப்போ 24/7 வந்து வேர்ல்ட் நியூஸ்லாம் டக்கு டக்குன்னு வருது. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. ஆங்ஸைட்டி ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்ல. பட் நியூஸ் வந்து இட்ஸ் வேர்ல்ட் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும்போது வி திங்க் வேர்ல்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பட் இப்படி இருந்து எல்லா சமயமும் இப்படிதான் இருந்திருக்கு. 90s 80s 90s 70s அப்படிதான் இருந்திருக்கு. பட் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வில்லேஜில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், அவங்கள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வேர்ல்டு நியூஸ்லாம் நம்மளுக்கு வரும்போது இட் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. ஏன்னா 2012 அப்புறம் தான் அந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் கூடுது. ஏன்னா அப்பதான் சோசியல் மீடியா உள்ள வருது. என்ன சொல்றாருன்னா, ஒரு அட்டென்ஷன் நம்ம வந்து கரெக்டா கொடுத்தாலே நம்ம ஞானம், வைஸ், விஸ்டம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு எப்படி ஒரு ஃபார்மர் வந்து அவனோட விவசாய நிலையை உருவாக்கணும், எப்படி ஒரு டாக்டர் வந்து அவனோட பேஷண்ட பாடி வந்து கரெக்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு குட் பர்சன் வந்து அவங்க மைண்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வைஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ கெட் த இன்ஃபர்மேஷன் வெல். எந்த இன்ஃபர்மேஷன் வேணும், எந்த இன்ஃபர்மேஷன் வேண்டாம், அது கரெக்டாக கொடுங்க. நம்ம அட்டென்ஷன் வந்து எப்போவுமே ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிட்டே இருக்கும். ஆட்டோ பைலட் மோட் தான் பேசிக்காக நம்ம எப்போவுமே ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க மாட்டோம்ல. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இப்போ பல் தேய்க்க போகிறோன்னா நம்ம ரொம்ப யோசிச்சு எடுக்க மாட்டோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம். அதான் ஹேபிட். அட்டென்ஷனுமே நம்ம அப்படி கொடுக்க வேண்டாம். ஆட்டோ பைலட் மோட்ல அப்படி கொடுத்தோம்னா இட்ஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேசிக்கா நம்ம பேட் இன்ஃபர்மேஷன், எது நியூவா இருக்கோ, எது எக்ஸைட்டிங்கா இருக்கோ, எது அர்ஜென்ட்டா இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தான் போய் பார்ப்போம். ஸோ ஆட்டோ பைலட் மோட் தான் அட்டென்ஷன்ஸை கொடுக்க வேணாம். கெட் த ஆட்டோ பைலட் மோட். அந்த டிசிஷனை ஃபர்ஸ்டே எடுத்துருங்க. எப்படி என்ன அட்டென்ஷன் நான் கொடுக்க போறேன் இந்த டேல, அந்த இன்டென்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நானுமே ஸ்ட்ரகிள் ஆகுவேன். லைக் நான் வந்து யூடியூப்மே கொஞ்சம் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் ஆல்கிரிதம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் நான் இப்போ வந்து ஒரு எப்போவுமே ஒரு குட் வீடியோஸ் பார்க்க தான் போவேன். பட் நம்ம ரெக்கமெண்டேஷன் போக போக நான் பாலிடிக்ஸ் நியூஸ் போயிடுவேன். நான் பாலிடிக்ஸ் கொஞ்சம் பார்ப்பேன். பட் இட்ஸ் நாட் ஸோ குட் அண்ட் இட்ஸ் நாட்
ஆக்சுவலாக நான் குட் தான், பட் நாட் ஸோ இன்ஃபர்மேட்டிவ், நாட் ஸோ டைம் வேஸ்டிங்காக தான் இருக்கு. பட் ஸோ இப்போ வந்து நான் நியூஸே பார்க்கறேன்னு சொல்ல, பட் கெட்டிங் த குட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் உங்க கோலாக இருக்கட்டும். அட்டென்ஷன் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதை பற்றி தான் வாழ்க்கை மாறும்னால எப்படி நம்ம ஒவ்வொரு டிசிஷனுமே அந்த அட்டென்ஷனா, இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க போறோம் அப்படின்னா அது நான் பாஸ்ட்ல கொடுத்த அட்டென்ஷன், என்ன மக்கள் சொன்னாங்க, என்ன நான் கேட்டேன், என்ன பார்த்தேன், அது எல்லாமே சேர்ந்தா ஒரு அட்டென்ஷனா நம்ம இங்க எடுக்க போறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். எனக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருந்தது இந்த அட்டென்ஷன் தான். கெட் த அட்டென்ஷன் வெல், அதுவே உங்க லைஃப்பை பாதி மாற்றிடும்.